Glory to God. உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே முட்செடி போல எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட போகிறார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே முட்செடி போன்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அகற்றப் போகிறார். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்ப போகிறது. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இதுவரை ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் அகற்றி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்களை உயர்த்தப் போகிறார். அப்படி அவர் உங்களை உயர்த்தும் போது அது கர்த்தருக்கு மகிமையாகவும் கீர்த்தியாகவும் விளங்கும். நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் அது இருக்க போகிறது. ஆமீன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.